வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கஷகல வைரவே பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி துளி சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா தப்பாரமபணம் சரணம் காசி தேவகரி ஜவதிரும் கனராமனகுடி தப்பாரமபணம் சரணம் பரம சிரமவீரேஸ்வரி நரரி பாபா ஜெயத்திருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் கால வைரவாய கடாச்சம் ஓம் ஐம் சௌன வீரேஸ்வரி ஓங்களும் யோக வேஷபுஜம் சங்குரு வைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரம சிரம வீர பைரவம் தருடைய அப்பணம் சரணம் ஓங்கிலும் நம சிவாய வைரவ சிவம். இன்றைக்கி காசி புவனேஸ்வர பைரவர் முக்கியமான ஒரு ஜோதிட சம்மந்தமான ஆன்மீக தகவல். ஏன்னா ஏற்கனவே நான் என்னுடைய இதில் என்ன சொல்லுவாங்க, ப்ரொஃபைலில் நட்சத்திரப்படி உள்ள தானம் பொருட்கள், அது ஓம தான பொருட்கள். இப்போ யாகங்கள் செய்வாங்க குருமார்கள், தனிப்பட்ட முறையில் சில பேர் வருஷத்துக்கு 2 முறை 3 முறை சில ஹோமங்கள்லாம் செய்வாங்க. அப்போ அந்த ஹோமங்கள் செய்யும்போது ரிஷிகள் ஜோதிட சாஸ்திரத்தில் எந்தெந்த நட்சத்திர அடிப்படையில் உள்ள யாக ஆபத்தி பொருட்கள் குறிப்பாக சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பயன்படுத்திங்க. சொன்னால் கோயிலில் சில கால பேர் யாகம் பண்ணுவாங்க, சில மாதமாக சில ஹோமங்கள்லாம் செய்வாங்க. அப்போ அந்த டைமில் அந்த உங்கள் நட்சத்திரப்படி பொருட்கள் நீங்களே செஞ்சுட்டு போய் குருமாட்ட அனுமதி வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா குருக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த பொருட்கள் வாங்கி யாகத்தில் என் சார்பாக ஆவர்த்தி கொடுங்க சொல்லி குரு தட்சணை கொடுத்துட்டு வாங்க. இல்லை நீங்கள் இந்த தனிப்பட்ட முறை சில பேர் திலா யாகம் செய்வாங்க. முன்னோர்களுக்குள்ள 500 பிண்டை வைத்து ஆத்தங்கரை வரும், இல்லை மலையடி வாரம், இல்லைனா ஏதாவது ஒரு பசுமாட்டு தொழுவத்தில் சில குருமா செய்வாங்க. இல்லை சில குருமா இடம் வச்சுருப்பாங்க தனிப்பட்ட முறையில். அப்போ அந்த மாதிரி குருமா தனிப்பட்ட முறை கோயில் இல்லாமல் தனிப்பட்ட முறை குருமா சில இடங்கள் வச்சுருப்பாங்க ஹோமத்துக்கு. அங்கே கூட நீங்கள் இந்த பொருட்கள் நீங்கள் குறிப்பிட்ட இந்த நட்சத்திரப்படி உள்ள பொருட்களை நீங்கள் தானம் கொடுக்கணும். தானம்னா யாகம் ஆபத்தி பொருட்கள், அன்னதானம் இல்லை. நீங்கள் சமைச்சு நீர் விழாவிட்டு மற்றவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது அது இல்லை தானம். யாகத்தில் கொடுக்குற ஓம ஆபத்தி பொருட்கள் இது ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்தில் கணவர் இருப்பார், மனைவி இருப்பார். இவங்க 2 பேருடைய நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திர உள்ள பொருட்களை யாகத்தில் கொஞ்சம் ஆவர்த்தி கொடுங்க. ரொம்ப விசேஷம், பலன் அதிகம். இப்போ எடுத்துக்காட்டு அசுரி நட்சத்திரம். அசுரி நட்சத்திரத்தோடைய பழம் முந்திரி பழம். ரெண்டாவது மஞ்சள் சாதம். எப்பயும் மாதிரி செய்யுங்க. மஞ்சள் தூள் லேசாக கொஞ்சம் போட்டு அதில் உள்ள நெய், கிஸ்மிஸ், முந்திரி பழம் போட்டு அதை நீங்கள் மஞ்சள் சாதம் சொன்னது ஊரில் செய்வாங்க. ஆனால் சேம் தான், நீங்களும் கற்றுக்கலாம். மஞ்சள் சாதம் பெரிய விஷயம் இல்லை. இந்த சக்கரை சாதம் மாதிரி மஞ்சள் சாதம் கலந்து, ஆனால் கல்கண்டு போடணும். கொஞ்சம் கல்கண்டு போட்டு சக்கரை சாதத்துக்கு நீங்கள் சக்கரை கலக்குறீங்க, மஞ்சள் சாதத்துக்கு கல்கண்டு போட்டு லேசாக மஞ்சள் தூள் கலந்து கடைசியாக முந்திரி பழம் எல்லாம் கிறிஸ்மஸ் பழம் நெய்யால் தாளித்து அதை வைத்து யாகத்துக்கு மூலமந்திரம் சொல்லி காலபைரவ மூலமந்திரம் சொல்லி அந்த குருமார்கள் அந்த மஞ்சள் சாதமும் முந்திரி பருப்பும், அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு. ரெண்டாவது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நெல்லிக்காயும் நெல்லி பொடி கடையில் கிடைக்கும். அது வாங்கி நீங்கள் தேனில் கலந்தோ நெய்யில் கலந்தோ ஆவத்தி கொடுக்கலாம். அது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு. மூன்றாவது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பேரிச்ச பழம். அப்புறம் வற்றல்னால் இந்த வத்தல் சொல்லுவாங்க, இந்த மாங்காய் வத்தல், இந்த வத்தல் சொல்லுவாங்க. இந்த நிறைய மூலிகைலாம் வத்தல் செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா, காய வச்சு, அதை வத்தல் சொல்லுவாங்க. அது சுண்டைக்காய் வத்தல், அப்புறம் மூலிகை நிறைய வத்தல் இருக்கும் இல்லையா, அது ஏதோ வத்தல் வாங்கி நீங்கள் தானம் பண்ணலாம், ஓம தானம் பண்ணணும். அதாவது பேரிச்சம்பழமும் வற்றலும். நான்காவது ரோகிணி நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு பால் உணவு, பாலால் செய்யப்பட்ட உணவு, பாலும் இல்லை ஏதாவது ஒரு பழங்களும் வாங்கி கொடுக்கலாம். மூணாவது தயிர் ரொம்ப விசேஷம். அதாவது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு. மிருகசீர நட்சத்திரக்காரங்களுக்கு தேங்காயும் பருப்பும் வாங்கி ஓமத்துக்கு தானம் கொடுக்கலாம். அதாவது ஓம ஆபத்தி பொருட்கள். திருப்பி சொல்கிறேன், மிருகசீர நட்சத்திரக்காரங்களுக்கு தேங்காயும் பருப்பும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வாழைப்பழமும் களிக்கூழ் சொல்லுவாங்க. இது களிக்கூழ்லாம் உங்களுக்கு தெரியும், கோயிலில் கொடுப்பாங்களா களிக்கூழும். திருவாதிரை நட்சத்திரம் வாழைப்பழம். புனப்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கரும்பும் பால் சாதமும். இது ரெண்டுமே தெரியும் உங்களுக்கு. கரும்பும் தெரியும், வெட்டி தேனில் தொட்டு நெய்யில் தொட்டு ஆவத்தி கொடுக்கலாம். அப்புறம் பால் சாதம் தெரியும், பால் சாதம் எல்லாத்தையும் செய்ய தெரியும். அதை வாங்கி செய்தும் கொடுக்கலாம். குருக்கள்கிட்ட அனுமதி வாங்கி குருக்களே செய்ய சொல்லி காசு கொடுத்து போடலாம். அதாவது புனப்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கரும்பும் பால் சாதமும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஆப்பிளும் சாம்பார் சாதம் தருவாங்க. அது சாம்பார் சாதம் தெரியல, பருப்பு போட்டு சாதம் செய்வாங்க. அது குருமார்களுக்கு தெரியும். சில பேர் செய்து கடையில் கூட வச்சுருப்பாங்க. அதாவது என்ன சொன்னால் சாம்பார் சாதம் சொல்லுவாங்க. அது இந்தியாவுக்கு போனீங்கன்னா முதல்ல சாம்பார் சாதம் வைப்பாங்க இல்லையா, அது அதே மாதிரி ஆப்பிள், அதாவது பூச நட்சத்திரம். அடுத்தது ஆயிலி நட்சத்திரக்காரங்க முருங்கைக்காயில் முருங்கை இலை அக்னியில் ஆவர்த்தி பண்ணணும்.
மோர் வத்தல் சொல்லுவாங்க. மோர் வத்தல் பார்த்திங்கன்னா இந்த மோரில் ஊற வச்ச வத்தல், இப்போ வந்து மிளகா வத்தல் இந்த மாதிரி வத்தல் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். அதாவது ஆயுள நட்சத்திரம் முருங்கையும் மோர் வத்தல். ஓகே. மக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பச்சரிசியும் மாங்காய், அதாவது மாங்காய்னா பழுக்காத மாங்காய், பச்சரிசியும் மாங்காயும், கீரை எந்த கீரையை விட நீங்கள் அக்னியில் ஆவர்த்தி கொடுக்கலாம். அது ரொம்ப விசேஷம். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மக நட்சத்திரக்காரங்களுக்கு கீரை. அடுத்தது பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து எமுளிச்ச பழமும் பலாப்பழம் அப்புறம் பாயாசம். அதாவது பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து எமுளிச்ச பழமும் பலாப்பழமும் பாயாசம், இது ரொம்ப விசேஷம். ஓம ஆவர்த்தி பொருட்கள். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து மாதுளை பழம் அப்படியே கொடுக்கலாம். மாதுளை பழமும் புளியோதரை சொல்லுவாங்க, அதாவது புளி சாதம் சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்கள் அக்னி ஆவர்த்தி கொடுக்கலாம். ரொம்ப விசேஷம், பலன் உண்டு. இதெல்லாம் வந்து அற்புதம், பலன் உண்டு. ஓகே. அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஆரஞ்சு பழமும் தேங்காய் சாதம் உங்களுக்கு தெரியும், குருமார்கள் வந்து தேங்காய் திருவி அதை சாதம் செய்வாங்க, தேங்காய் சாதம். அதாவது ஆரஞ்சு பழமும் தேங்காய் சாதமும், அது அஸ்த நட்சத்திரம். சித்திர நட்சத்திரக்காரங்க வந்து பப்பாளி பழம், சாத்துக்குடி என்பது வந்து ஆரஞ்சு பழம், அது வந்து அதான் தமிழில் சாத்துக்குடி சொல்லுவாங்க. பப்பாளி பழம் அப்படியே நல்லா முழுசாக போடலாம் யாகத்தில். அப்புறம் சர்க்கரை பொங்கல், இதுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் ரொம்ப விசேஷமாக, இந்த நட்சத்திரத்துக்கு உள்ளே பொருட்கள் சர்க்கரை பொங்கல். அடுத்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து தேன், உளுர் திராட்சை, அதாவது காய வச்ச திராட்சை பழம், அதாவது தேனோ உளுர் திராட்சைனா காய வச்ச திராட்சை, கிஸ்மிஸ் பழம் சொல்லுவோம் இல்லையா, அதான் உளுர் திராட்சை சொல்லுவாங்க. பருப்பு சாதம், பருப்பு போட்டு நல்லா பருப்பு வேக வச்சா அதில் அரிசி போட்டு வேக வச்சு எடுப்பாங்க, அது வந்து பருப்பு சாதம். அது குருமார்கள் தெரியும், நீங்களும் கற்றுக்கலாம், அது பெரிய விஷயம் இல்லை. பருப்பு சாதம் இது வந்து யாகாவர்த்தி பண்ணலாம். சுவாதி நட்சத்திரம். அடுத்தது விசாக நட்சத்திரக்காரங்க வந்து விழாப்பழம், கல்கண்டு. விழாப்பழம் வந்து கிடைப்பது கொஞ்சம் கடினம், அது ஊரில் உண்டு, மலேசியாவில் ரொம்ப குறைவு. இருந்தாலும் உங்களுக்கு வந்து கல்கண்டு கிடைக்கும். அப்புறம் கருவேப்பிள்ளை அரைச்சி சாதத்தை நல்லா வேக வச்சு அது நல்லா சாதம் வந்தோன்னா அதில் கருவேப்பிள்ளை பொடி போட்டு கிண்டி எடுப்பது, இது வந்து கருவேப்பிள்ளை சாதம். அது லேச உப்புலாம் போட்டு செய்வாங்க. அது வந்து எப்படின்னா விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு. அனுசு நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அதாவது எப்படின்னா பனைமரம் பொருட்கள். பனைமரம் சொன்னால் இங்கே இந்த நொங்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இங்கே கிடைக்குமா தெரியல. பனைமரம் காய் தான் நொங்கு கிடைச்சா போடுங்க. அப்படின்னா வெண்பொங்கல், வெறும் கல்கண்டு போட்டு சாதத்தில் வெண்பொங்கல் செய்வது, அதுதான் விசேஷம். வெண்பொங்கல் சோறை நல்லா வெந்த பிறகு இல்லை கல்கண்டு வந்து கிறிஸ்மஸ் பழம் தாழ்ச்சியெல்லாம் போட்டு கிண்டி எடுப்பாங்களே சோப்பு போட்டு, இது வந்து வெண்பொங்கல். அது அனுசு நட்சத்திரக்காரங்களுக்கு. அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பொரி, வல்லாரை, இது கிடைக்கும். வல்லாரைன்னா தெரியும் உங்களுக்கு, கடையில் வச்சுருப்பாங்களே வல்லாரை கீரையும். பொரி உங்களுக்கு கிடைக்கும், பொரி அது கிடைக்கும். அதே மாதிரி மாங்காய் சாதம் வந்து அது தோலை சீவிட்டு மாங்காய் பழம் மட்டும் போட்டு நல்லா வேக வச்ச சாதத்தில் அந்த மாங்காய் துண்டை போட்டு அதை கிண்டி சாதத்தோடு கிண்டி லேசாக தேங்காய் எண்ணெய் போட்டு கிறிஸ்மஸ் முந்திரி பழம் போட்டு உப்பு போட்டு கிண்டுவாங்க. இதான் வந்து மாங்காய் சாதம். இது வந்து ஊரில் தான் செய்வாங்க, இங்கே மலேசியாவில் என்ன செஞ்சது தெரியல, ஊரில் தான் செய்வாங்க. இது வந்து கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கொய்யாக்காய் தெரியல, கொய்யாக்காய் அது போட்டு இங்கே போடலாம். அதே மாதிரி அதிரசம் வந்து அதிரசம்னா அது வந்து அதிரசம்னா அந்த கிறிஸ்மஸ் பழத்தை நல்லா புழிஞ்சி அந்த சாரை வந்து நல்லா போத்தலில் நல்லா வந்து அதை இது பண்ணி எப்படி சொல்லுவாங்க, நல்லா மூடி அதை வந்து ஒரு வருஷம் கழித்து அதை எடுப்பாங்க. அதான் அதிரசம் சொல்லுவாங்க. அதிரசம் வந்து ஒரு வகையில் ஒயின் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து நம்ம மெத்தட் வந்து நல்லா கிறிஸ்மஸ் பழத்தை நல்லா புழிஞ்சி அதை இது பண்ணுவாங்க, அது ரொம்ப விசேஷம். அடுத்து புறா நட்சத்திரம் வந்து வெள்ளரிக்காயும் இந்த சாதம், அதாவது காளான் சாதம் சொல்லுவாங்க. இது கிடைக்குமா தெரியல, காளான் சாதம் உங்களுக்கு செய்ய தெரியுமா தெரியல. காளான் நல்லா வேக வச்சு சாதத்தோடு அதை கிண்டி எடுப்பது, அது காளான் சாதம். அது ஊரில் தான் செய்வாங்க. இதெல்லாம் வந்து ஓம பொருட்கள், திருப்பி சொல்கிறேன், ஓமத்துக்கு ஆவர்த்தி பொருட்கள். அது எப்படின்னா பூரா நட்சத்திரக்காரங்களுக்கு வெள்ளரிக்காயும் ஓமத்தில் அப்படி போடலாம், தேனில் தொட்டு. அப்புறம் காளான் சாதம், இது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் வந்து பழைய கிரந்தத்துலேருந்து எடுக்கப்பட்டது, பழைய ஜோதிட புக்கிலேருந்து நான் எடுக்கப்பட்டது, ரொம்ப விசேஷம். அடுத்த உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து பலாப்பழமும் கடலை மாவு வந்து உருண்டை செஞ்சு போடுவோம். இப்போ நெய் உருண்டை செய்வாங்களே அதே மாதிரி அந்த கடலை மாவில் வந்து உருண்டை செய்வாங்க, இது சீனிலாம் கலந்து, அதை தான் ஆவர்த்தி வந்து செய்வாங்க. இது ரொம்ப விசேஷம். அது எப்படி சொன்னாங்கன்னா
அதாவது உத்திரா நட்சத்திரத்துக்கு வந்து பலாப்பழமும் கடலை சாதமும். திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து சீத்தாப்பழம் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். அப்புறம் கேசரி செய்கிறது, கேசரி எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா அம்மாவும் செய்வாங்க வீட்டில் கேசரி செய்கிறது. இது வந்து இந்த திருவோண நட்சத்திரத்துக்குள்ள ஹோம பொருட்கள். அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து தக்காளி பழமும் அவலும். தக்காளி பழம் தெரியும், சாதத்தில் தக்காளி பழமும் அவலும். இது வந்து யாக ஆபத்தி பொருட்கள். அது எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு. அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு தான் தக்காளியும் உங்களுக்கு வந்து அவலும் சொன்னேன். திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து சீதாப்பழம் கேசரி சொன்னேன். அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து தக்காளியும் அவலும் சொன்னேன். சதய நட்சத்திரத்துக்கு வந்து கருப்பு திராட்சை கொத்தாக போடுறது, அது கருப்பு திராட்சை வாங்கிக்கங்க. அதை வந்து பார்க்க போனால் கூட்டு சாதம்னு சொல்லுவாங்க. அது கூட்டு சாதம் எல்லா பழங்களும் போட்டு அது பக்குவமாக செய்யணும். அது சாதத்தை வேக வச்ச சாதத்தில் கல்கண்டு போட்டு அது வந்து எல்லா பழங்களும் வெட்டி போட்டு அது கூட்டு சாதம்னு சொல்லுவாங்க. பழத்தோட கூட்டு சாதம் அது தெரிஞ்சால் செய்யுங்க. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், கருப்பு திராட்சை பழமே வாங்கி ஓம ஆவட்டி கொடுக்கலாம், ரொம்ப விசேஷம். அது வந்து அடுத்தது வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து மாம்பழமும் புட்டு. இது வந்து இந்த நட்சத்திரத்துக்கு உள்ள நைவேத்திய பொருட்கள், ரொம்ப விசேஷம். இது செய்யுங்க பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து அன்னாசி பழம், என்ன சொல்லுவாங்க இல்லையா, அன்னாசி பழமும் உளுந்து மாவில் வந்து உருண்டை செய்வாங்க, பார்த்துருக்குறீங்களா? எப்படி அரிசி இந்த மாவில் வந்து நெய் உருண்டை செய்கிற மாதிரி இந்த மாவில். ஆனால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து உளுந்து மாவில் வந்து உருண்டை செய்வாங்க. அதை நல்லா அரைச்சி அதை நல்லா வறுத்து அரைச்சி அதில் நெய் போட்டு உருண்டை எடுப்பது, அது வந்து உளுந்து உருண்டை சொல்லுவாங்க. அது அன்னாசி பழமும் அதில் யாகாவத்தி பொருட்கள். கடைசியாக ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து இலந்தை பழம் இங்கே கிடைக்குமான்னு தெரியல, ட்ரை பண்ணுங்கள். இலந்தை பழம்னா அந்த சின்னதாக இருக்கும் அந்த இலந்தை பழம், அது வந்து ஊரில் தான் பார்த்துருக்கேன். இங்கே நான் பார்த்துருக்கேன், சில சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன் இலந்தை பழமும். அப்போ கொத்துமல்லி உங்களுக்கு தெரியும், கொத்துமல்லியில் வந்து சாதத்தை நல்லா இது பண்ணி அதில் வேக வச்சு எடுப்பது, இதான் கொத்துமல்லி சாதம். இது வந்து இலந்தை பழத்தில் வந்து இலந்தை பழம். அப்போ ஜாதக சாஸ்திரத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ரிஷிகள் நம்மளுக்கு இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த பொருட்கள் ஓம ஆபத்தி பொருட்கள் சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ சிலர் வந்து குறிப்பிட்ட சில ஓமங்கள் தனிப்பட்ட மூலம் செய்வாங்க, இல்லை கோயிலில் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்தந்த பொருட்களை நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்தந்த குருமார்கிட்ட சொல்லி யாகாபட்டி நீங்கள் குறிப்பிட்ட இந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி எடுங்க. நம்ம விஷயம் நம்ம நட்சத்திரப்படி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து அற்புதமான ஒரு பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து வீணாகவே ஆகாது. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஹோம செய்கிற ரொம்ப போய்ட்டு நான் குறிப்பாக என்ன நட்சத்திரங்கள் கேட்டு நட்சத்திரத்துக்கு தகுந்த பொருட்கள் நீங்கள் எடுத்துருவாங்க சொல்லி நான் சொல்வேன். இல்லைன்னா அந்த பழமாவது எடுத்துருவாங்க. இந்த நட்சத்திரம் இந்த பழம் சொன்ன பழமாவது வாங்கிட்டு வாங்க நான் சொல்லுவேன். சாதம் செய்ய முன்னாடி கூட பரவாயில்ல, அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த பழமாவது நீங்கள் எடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. அப்புறம் சிலர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இது வந்து இந்த ஆடியோ சேவ் பண்ணி வச்சுங்க. ஏன் சொன்னேன்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும். ஆனால் குறிப்பாக அப்பா அம்மா நட்சத்திரத்தை மெயினாக இருங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு தனிப்பட்ட மேலே ஓமம் அந்த குழந்தை நட்சத்திரப்படி பழமும் அந்த சாதமும் நீங்கள் முடிஞ்சால் யாகாவட்டி நீங்கள் கொடுக்கலாம். அது அந்த குருமார்களில் அந்த ஓமத்தை செய்கிறத பொறுத்து அந்த குருமார்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க, இந்த பைரவருக்கு நம்ம வந்து பூசணிக்காய் விளக்கு இந்த விளக்கெல்லாம் நம்ம ஏற்றுறோம். ஒரு பழத்துக்கு ஒரு மகத்தான சக்தி இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டு வந்து ராஜகணிகள் சொன்னால் பூசணிக்காய், பரங்கிக்காய், அதுவும் பூசணிக்காய் வகை தான். இதெல்லாம் 5மே வந்து 5 பழம் வந்து ஒரே குடும்பம். அது பூசணிக்காய், பரங்கிக்காய், ஹனி டியூ சொல்கிற பால் பூசணி, தெம்பிக்காய் சொல்கிற குமுட்டி பூசணி, அப்புறம் சுரக்காய். இது 5மே ராஜகணிகள் சொல்லுவாங்க. இந்த 5 பழத்தில் ஏதாவது பழத்தை விளக்கு கட்டி நீங்கள் ஏற்றுங்க. ஆனால் குருமார்கிட்ட கேளுங்க. சில கோயிலில் குருமார்கள் இந்த பழங்களில் விளக்கேற்ற அனுமதி என்ன கொடுக்க மாட்டாங்க, சில கோயிலில் கொடுக்குறாங்க. அதனால் கொடுக்குற கோயிலில் நீங்கள் அதை செய்து கேட்டு நீங்கள் அனுபவம் செய்யுங்க. ஆனால் பழங்களில் போடுறது மகத்தான சக்தி உண்டு. ஏன் சித்தர்கள்லாம் வந்து அந்த காலத்தில் பூசணிக்காவை பயன்படுத்துகிறாங்க, தேங்காவை பயன்படுத்துகிறாங்க, இமிழ்ச்சிப்பத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்கன்னா வந்து நம்ம எந்த மந்திரங்கள் நம்ம சொல்கிறோம் அதில் இருக்கும்போது ஆக்ருஷ்ண சக்தி போது அதிகம். 2வது வந்து அந்த கெட்ட சக்தியை அந்த இடத்த விட்டு அது நவுத்த பார்க்கும். இந்த பழங்களுக்கு இந்த மகத்தான இதை வந்து எந்த ஒரு இறைவனும் வந்து சாப்பிட மாட்டாங்க, பலி கொடுக்குறோம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இறைவனுக்கும் நம்ம முன்னோர்கள் மாத்திரு பித்தர்களுக்கும் வந்து படையல் கிடையாது. பூதகணங்களுக்கும் பேய்களுக்கு தான் படையல்.
பூதகணங்களுக்கும் பெய்களுக்கு தான் படைகள் தவிர இறைவனுக்கும் நம்ம முன்னோர்களும் நம்மளை படைக்கப்பட்ட இறைவன் நம்ம கொடுக்குற சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அதனால ரிஷிகள் எல்லாமே யாகம் ஆபத்தியாக கொடுத்தாங்க. எங்களால் முடிஞ்சது நாங்கள் பயிர் பண்ண இந்த சாதத்தை உங்களுக்கு அக்னி பகவான் மூலியமாக நாங்கள் கொடுத்து அக்னி பகவான் மனைவியான சுவாகாதேவி தான் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. இது நீங்கள் வந்து நல்லா கருத்தில் கொள்ளணும். சில நம்பிக்கையாக இறந்தவங்க படத்தில் வச்சு பழையச்சுன்னா அவங்க நம்பிக்கை, நம்ம அதை கொஞ்சம் சொன்னேன். மற்றவங்க நம்பிக்கை நம்ம என்றைக்குமே தப்பாவோ தவறு பேசக்கூடாது. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதை சொல்லணும் இல்லையா? சாஸ்திரத்தில் வந்து படையல் கிடையாது, எல்லாம் வந்து ஹோமம் பொருட்கள், ஆபத்தி பொருட்கள் தான். ஹோமத்தில் மந்திர ஜபங்கள் பண்ணி நம்ம ஹோமங்கள் ஆபத்தி பண்ணுறோம். ஆனால் சிலர் வந்து முன்னோர்கள் படையெல்லாம் செய்யணும், அவங்க நம்பிக்கை, அது தப்புன்னு சொல்லக்கூடாது. ஆனால் சாஸ்திரங்கள் கற்றுக்கணும். சாஸ்திரம் என்ன சொல்லுதும் கற்றுக்கணும். கருட புராணம் என்ன சொல்லுதும் கற்றுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு இந்த சமட்டிகரணம், இந்த பிரேத சம்ஹான பூஜை, இந்த சிராத்தம்லாம் நம்மளுக்கு எப்படி வந்ததுன்னா, கருட பகவான் சாட்சாத் மகாவிஷ்ணு பரமாத்மாட்ட இந்த கேள்வியில் கேட்டு மகாவிஷ்ணு திருவாருள் உண்டு இந்த சிராத்தம் எப்படி செய்வது, ஒருத்தவங்க இறந்துட்டா இறப்புன்னு சொல்லக்கூடாதான். சமண்டிகரணம் அதாவது சாஜ்யம், பயிர் சாஜ்யம் பண்ணிஞ்சால் அதுக்கு எப்படி ஹோமங்கள் செய்வது, எப்படி 13 நாள் இந்த பூஜைகள் செய்வதுண்டு கருட புராணம் நல்ல தெளிவாக விளக்கியிருக்காங்க. அதை நான் ஒன்று அவங்க சொல்லிக் கொடுக்குறேன். வந்து இந்த ஹோமத்தோட நட்சத்திரப்படி ஹோமத்தோட பொருட்கள் நான் சொல்லி ஒருத்தர் கேட்டார் ஃபோன் பண்ணி, ஐயா நான் வந்து மாதம் ஹோமங்கள் ஒரு கோயிலில் செய்கிறாங்க, இந்த குருக்கள் நல்ல மனுஷன், அவர்கிட்ட நான் கேட்டு நான் தட்சணை கொடுத்து அந்த என்னோடய நட்சத்திரப்படி என்ன பொருளோ அதை வாங்கி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் சொன்னேன் பைரவரை மறந்துடாதீங்க, அம்பாலும் மறக்கூடாது. ஒரு கோயிலுக்கு போனால் எல்லா சாமியை கும்பிடணும். விநாயகர் கண்டிப்பாக கும்பிடணும், முருகனும் கும்பிடணும், அம்பாலை கும்பிட்டு கடைசியாக நவக்கரங்களை சுற்றிட்டு, நவக்கரம் இருந்தால் மற்ற தெய்வங்களை சுற்றிட்டு கடைசியாக பைரவருக்கு பூசணிக்காய் விளக்கு நீங்கள் ஏற்றுங்களேன், தேங்காய் விளக்கு ஏற்றுக்கலாம், பரங்கிக்காய் விளக்கு ஏற்றுக்கலாம், சுரக்காலை விளக்கு ஏற்றுக்கலாம், மிளகு கட்டி 5 எண்ணெய் பஞ்சக்கூட்டு எண்ணெய் கலங்க. ரொம்ப சக்தி. சில பேர் 5 எண்ணெய் கலக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதான் சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க நம்பிக்கை. ஆனால் இந்த பைரவ வழிபாட்டுக்கும் புவனேஸ்வரி வழிபாட்டுக்கும் இந்த சிராத்தத்துக்கும் நான் தான் குரு, நான் தான் அடிப்படை குரு, ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்களே, ஃபவுண்டர் நான் தான். நான் தப்பாக சொல்லிக் கொடுத்தா பாவம் என்னை வந்து சேரட்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன் குருமார்கள்ட்ட, எந்த ஒரு குருவும் ஒரு தப்பான ஒரு வழிபாடும் தப்பான பூஜை முறையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. பெரிய பெரிய தோஷம். ஆனால் இந்த புவனேஸ்வரி பைரவர் வழிபாடும் இந்த பைரவர் வழிபாடும் 2008 ரவி குருக்கள், இப்போ மலேசியா பேரா இப்போ ரவி குருக்கள் தான் இந்த ஃபவுண்டர். இது எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா குருக்களுக்கும் தெரியும். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏற்றுக்கலை, சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க, இப்போ ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா கஷ்டப்படுறவங்க கேட்டு இந்த பரிகாரங்கள் செய்து பலன் பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த நட்சத்திர அடிப்படையில் உள்ள பொருட்கள் யாகாவட்டி பண்ணிங்கன்னா குடும்ப சந்தோஷம், கணவன் மணி ஒற்றுமை, இந்த பிரச்சனைகள், பணம் போராட்டம் இதெல்லாம் வராது. அதனால் நம்பிக்கை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதான் சொல்கிறேன், சாஸ்திரம் பொய் சொன்னால், சாஸ்திரம் சொல்கிறவங்க பொய் சொன்னால் சாஸ்திரம் பொய்யாகாது. வேதங்கள் சொல்கிறவங்க பொய் சொன்னால் வேதம் பொய்யாகாது. ஜோதிடம் சொல்கிறவங்க பொய் சொன்னால் ஜோதிடம் பொய்யாகாது. அதனால் அடுத்தது வந்து நம்மளுக்கு வருஷ பிறப்பு வருது 14ஆம் தேதி. அதை பற்றி நான் அடுத்த ஆடியோ நான் உங்களுக்கு விளக்குறேன். ஏன்னா வருஷ பிறப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை என்ன செய்யணும், ஒரு மாதத்துக்கும் விஷு புண்ணிய காலம்னு வரும், அப்புறம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு வரும், அப்புறம் சராசரி புண்ணிய காலம்னு வரும். இது என்ன அர்த்தம்னா, புண்ணிய காலம் சொன்னாலே நம்ம முன்னோர்களுக்கு செய்கிற சிராத்தமும் தர்ப்பணமும் திலாவோமத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதான் புண்ணிய காலம். இறந்து போன முன்னோர்களுக்கு, அது சாஜியம் அடைஞ்ச முன்னோர்களுக்கு செய்கிற பூஜைக்கு பேர் தான் புண்ணிய காலம். முகூர்த்த காலம் என்பது நம்ம செய்கிற காரியங்கள், எப்படின்னா கல்யாணம் செய்வது, வீட்டுக்கு கரகப்படம் செய்வது, 14 சம்ஹார பூஜை இருக்கு இல்லையா, சம்ஹார பூஜை. அதாவது ஒரு குழந்தை பிறந்தலேருந்து சாஜியம் அடைகிற வரை இறப்பு வரைக்கும் 16 வித பூஜைகள் இருக்குது தான் சம்ஹார பூஜை சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து முகூர்த்த காலம் சொல்லுவாங்க. பஞ்சாங்கம் தயார் பண்ணது 2 விஷயத்துக்கு. மொதல் விஷயம் புண்ணிய காலம், அது இந்த முன்னோர்கள் செய்கிற பூஜை முறைகள். 2வது வந்து முகூர்த்த காலம். முகூர்த்த காலம் என்பது நம்ம செய்ய வேண்டிய நேர காலங்கள் குறித்து நம்ம செய்கிற பூஜைக்கு பேர் முகூர்த்த காலம். இது 2 விஷயத்தை குறிப்பது தான் பஞ்சாங்கம் சாஸ்திரம். பூமி நலனுக்காக, மக்கள் நலனுக்காக குருமார்கள் ஆலயத்தில் பகார்த்த பூஜை செய்வாங்க. அது அவங்க நாள் குறிப்பாங்க. ஒரு கும்பாசம் செய்வது, ஒரு கால நேரம் குறிப்பது, ஒரு திருவிழா செய்வது, ஒரு ஹோமம் செய்வது, இதெல்லாம் வந்து கால நேரம் விதின்னு வந்து குருமார்களுக்கு, ஆலய குருமார்களுக்கு அது தெரிய வரும். ஆனால் இந்த பஞ்சாங்கங்கள் கொஞ்சமாவது கற்றுக்குங்க. நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்தது வந்து இந்த யோகம். ஒரு குழந்தை ஒரு யோகத்தில் பிறக்கும். அந்த யோகத்தில் வந்து எந்த கிரகம் யோகம் யோகி, எந்த கிரகம் அவயோகி. அப்போ அந்த அவயோகியும் அவயோகத்தில் உள்ள
தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அது நான் அந்த ப்ரொஃபைலில் வந்து யோகம் அவயோகி, யோகி அவயோகின்னு போட்டிருக்கேன். இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் இந்த யோகி இந்த அவயோகின்னு வரும் நான் போட்டிருக்கேன். அதை சில பேர் கேள்வி கேட்டாங்க. நான் திருப்பி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றி நான் உங்களுக்கு நல்ல தெளிவாக வளர்க்குறேன். நேற்று நான் வந்து ஒரு குழந்தைக்கு எப்படி பேர் வைப்பதை நான் சொல்லிக் கொடுத்தேன். நான் என்ன செஞ்சனோ அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். நான் என் குழந்தைக்கு ஒரு மாதிரியும் எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்களாம் வேறுமா நான் நினைக்கவே கூடாது. என்னை திட்டுக்குள்ளே உள்ள எல்லா குழந்தைங்களும் என்னோடய அண்ணன் பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்களாம் நினைக்கணும். என் பிள்ளைங்கள மந்திர பேர் வச்சுட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் நீங்கள் என்கிட்ட கேட்டால் நான் மந்திர பேர் தான் கொடுப்பேன். அது கேட்காம அவங்க இஷ்டப்பட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து 30 ஆண்டு கழித்து கண்டிப்பாக 7 சனி வரும். சனி பகவான் பாருன்னுவாங்க. அஷ்டம சனி காலம் வரும். அப்போ கண்டக சனி காலம் வரும். அதிர்ஷ்ட சனி காலம் வரும். அதிர்ஷ்டம சனி, அஷ்டம சனி காலம் வரும். இப்போ இந்த மாதிரி காலங்கள் வரும்போது இப்போ எடுத்துக்காட்டு நேற்று ஒரு குழந்தைக்கு நாங்கள் பேர் வச்சோம், மந்திர பேர். எப்படின்னா என்ன பேர் வச்சோம்னு சொன்னால் தந்திர பைரவ வேத பூஷணம் சொல்லி வச்சோம். இப்போ இந்த குழந்தை கொஞ்சம் பெருசானவுடனே அப்பா அம்மா நம்ம காலில் முழுசாக கூப்பிடுவாங்க. அப்புறம் சுருக்கி தந்திரால பைரம் கூப்பிடுவாங்க வச்சுங்களேன். அது முக்கியம் இல்லை, எழுதுறது தான் முக்கியம். அந்த குழந்தைக்கு எப்போ ராசிக்கு சனி பகவான் வரும்போது என் குழந்தைக்கு சொன்னதை நான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த குழந்தைக்கு எப்போ ராசிக்கு சனி பகவான் வரும்போது ரொம்ப கஷ்டத்துக்கு கொள்ளாவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் நீயே இந்த ஹோமங்கள் செய்யா. எப்படி குருமால் வச்சு செய்யலாம். எப்படின்னா இப்போ தந்திர பைரவ வேத போஷனுக்கு வந்து முன்னுக்கு பீஜாச்சரம் சேர்க்கணும். எப்படின்னா ஓம் ஸ்ரீம் கிரீம் ஹைம் தந்திர பைரவ வேத போஷனம் ஸ்வாஹா சொல்லி அவங்க ஆட் பண்ணி அவங்களே சொந்தமாக ஹோமம் செய்யும் போது அந்த பேருக்கு வந்து ஒரு தெய்வீக சக்தி நற்பலன் கண்டிப்பாக கிடைக்கும். 108 முறை ஆவதி கொடுக்கணும். எப்படின்னா இந்த மந்திரத்தை பேரை எப்படி யாகத்துக்கு எப்படி பயன்படுத்துகிற முறையை நான் சொல்லிக் கொடுத்தேன். அதாவது எப்படியா நீ வந்து பெருசான பிறகுயா ஒரு ராசிக்கு இந்த கஷ்டகாலம் வரும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ராசிக்கும் ஒரு காலம் வரும். 30 ஆண்டு கழித்து கண்டிப்பாக 7 சனி வரும். 8 வருஷம் கழித்து 16 வருஷம் கழித்து அஷ்டம சனி வரும். கண்டிப்பாக வரும். அப்போ அந்த காலத்தில் நீ சொந்தமாக ஹோமம் செஞ்சாலும் சரி, இல்லை குருமாற்ற சரி செஞ்சாலும் சரி, எப்படி அந்த உன் பேரை எப்படி மந்திரமாக ஆவத்தியாக கொடுப்பது சொன்னால் ஓம் ஸ்ரீம் கிரீம் ஐம் தந்திர பைரவ வேத போஷனம் ஸ்வாஹா சொல்லி நம்ம அக்னி ஆவத்தி பண்ணால் நம்ம பேரோட வலிமை ஏற்பட்டுரும். நம்மளுக்கு அந்த சக்தி கிடைக்கும். இது முன்னோர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ரகசிய பாடம். இது நான் வந்து டிக்டாக்கில் நான் சொல்கிறேன். ஏன் சில பேர் குழந்தைக்கு மந்திர பேர் வைக்கிறீங்க இப்படி சொன்னால் பார்த்தீங்களா, ஒரு மாந்திரிக சாஸ்திரத்தில் பேரை தான் எழுதுவாங்க தகட்டில். அது இரும்பில் தகடு செஞ்சு மண்ணமை செஞ்சு. அப்போ இந்த மந்திர பேர் இருந்துச்சுன்னா அது படிக்காது. ஏன்னா ஒரு குழந்தை 30 ஆண்டு கழித்து நல்லதும் சந்திக்கும், கெட்டதும் சந்திக்கும், கண்டமும் சந்திக்கும், யோகத்தையும் சந்திக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம இப்போயே நம்ம சொல்லி கொடுத்துடணும். ஐயா இந்த நான் எல்லாரும் சந்தித்த பிரச்சனை கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் சந்திக்கும் போது ஐயா நீ இந்த மாதிரி நீ பயன்படுத்தணும். ஏன்னா எப்படி பேர் முக்கியம்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன். அதனால் இதை நீங்கள் கற்றுக்குங்க. இதை வந்து பொய்யா நினைக்கிறவங்க நினச்சிருப்பாங்க, அது எனக்கு முக்கியம் இல்லை. ஆனால் என்னோடய பக்தர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னை குருவாக எடுத்துக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன கடவுளாக கூட சிவனை வச்சு பூஜிக்கிறாங்க, நான் வழிபாடு செய்கிறாங்க. நான் அதை சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்க நல்லா வந்தவங்க, என் வழிபாடு பின்பு நல்லா வந்தவங்க. அதனால் இந்த ஆண்டு இன்றைக்கி நான் சொல்ல விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கு வேறு விஷயங்கள் நான் ஆன்மீக விஷயம் பேசுகிறேன். காசிகால பைரவி பைரவர் படம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசரணம் ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம்.